மலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வாங்க தம்பி. என்ன பூசரியா, என்ன பார்த்ததும் மலை உச்சிலிருந்து ஓடி வந்தீங்க? தம்பி, நான் கால பூசை நேரம் தவறாம வைக்கணும். ஓடமா இருந்ததுனால நேரம் சரியா தெரியல. நீதான் சரியான நேரத்துக்கு வந்துருவீல்ல, உன்னை பார்த்ததும் ஓடியாந்து பூசைய பண்ணிவிட்டேன். தம்பி, நீ ஒரு காட்டு கிரியாப்பா. 2 காலம் நேரம் தவறாம ஓடுற கல்யாணம் முடியா. தம்பி, இன்னைக்கு 2 படி வாங்கிட்டு வந்துருங்க. என்ன பூசரியா, நீ தானே வாங்கிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை வாங்கிட்டு வந்தா போதுமே. இல்ல தம்பி, இனிமே நீங்க தினம் 2 படி அரிசி வாங்கிட்டு வந்து தரணும். பக்கத்து ஊர்ல ஒருத்தர் நேத்தி கடை காக்கோளுக்கு சோறு போட சொல்லி காசு கொடுத்திருக்காரு. இருந்தாங்க தம்பி, உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும். ஆனா அதை எப்படி கேக்குறதுன்னு தான் தெரியல. நீங்க என்ன கேட்டாலும் சொல்லுங்க, வாங்கிடுறேன். ஒரு 5 கட்டு குரங்கு மார்க்கு ஏடியா. பூசாரியா, நீங்க குடிப்பீங்களா? ஆமா தம்பி, அது எனக்கு ஒரே ஒரு பலகீனம் தான். ஆனா சன்னிதானத்துல இல்ல. சொல்றதுன்னா வாய நல்லா கூப்பிடுச்சுதான் சொல்லுவேன். இத்தனை நாள் என்ன பண்ணீங்க? இந்த ஆட்டு மாட்டுக்கார பசங்க வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்புவேன். 2 நாள் அந்த பசங்களை காணோம். ஆசை அடக்க முடியல தம்பி, அதான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன். அப்பா இருந்தா மன்னிச்சுங்க தம்பி. ஆளுக்கு ஒரு பலையணும். வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க. சொல்லையா சொல்லையா சொல்லையா. மலையூர் பஞ்சாயத்து தலைவர், மலையூர் ஆரம்ப கல்வி வாத்தியாரு, மலையூர் முதியோர் கல்விக்கும் வாத்தியாரு, மலையூர் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், எல்லாமே நான் தான். இவ்வளவு பெரிய பொறுப்புகளையும் சுமக்கிற பெரிய மனுஷனா இத்துணுண்டு கடுதாச்சியே துவக்க வச்சுட்டு போயே. செல்லையா, இந்த அட்ரஸ் இத பட்டுவாடா பண்ணிட்டு வா. ஐயா நான் பாருங்க, பட்டு எடுத்துக்கிட்டு வரதா என் வேலை, வீடு வீடா பட்டுவாடா பண்றது உங்க வேலை. இப்படி கட்டண்டா பேசினா எப்படிப்பா? ஏதாவது தூரம் தொலைவுன்னா சொல்லுங்க, எடுத்துட்டு போறேன். ஆள்முட்டி மலையாண்டி மலையூர். அவன் தான் போன மாசம் ஆடு முட்டி போயிட்டானே, இவனை எங்கன்னு போய் தேடி கொடுப்பேன். நாம போகும்போது கொடுத்துட்டா சரி. அம்மா, வாய்யா. அம்மா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஓட வேண்டியதே இல்ல. இந்த கிடைக்கும் நல்ல முத்தன பூண்டு வரமிளகாயும் போட்டு எண்ணெயை காய வச்சு வச்சிருக்கேன். தேய்ச்சிக்கிட்டா வாரம் பூரா ஓடின அனுப்பிச்சாதையா. எம்மோ, எண்ணெயில அலுப்பு தீருதோ இல்லையோ, நீ என்ன தேய்ச்சிக்கிட்டே பண்ற உபதேசம் இருக்க, அதுல ஒரு தனி தெம்பே வருமா. தேய்ச்சி விடுமா. இல்லையா, உங்க அப்பாவை போல நீ யோகியனா வளரணும்னு நான் ஆசைப்பட்டது உனக்கு தெரியும். இப்படி நீ கெட்டு போவேன்னு நான் எதிர்பார்க்கலப்பா. அம்மா, கெட்டு போயிட்டு நான் என்ன சொல்றீங்கம்மா? அங்க பாரு, அந்த பீடி ஒரு கட்டப்பையில இருந்து விழுந்துச்சு. இதுவா? அந்த உச்சா கோயில் பூசாரிக்கு வாங்கிட்டு வந்தேன், அதுல ஒண்ணு கடந்து கீழே விழுந்திருக்கு. என்னமோ உங்க அப்பாவுக்கு பீடி, சிகரெட்டு, போதை இதெல்லாம் பிடிக்காது. அந்த யோகியர் பெற்ற பிள்ளை, அவரை போல நீயும் யோகியனா வளரணுப்பா. ஆமாமா, எனக்கு தப்பு செய்யணும்னு தோணாலும் அப்பா யோகியர் நீ அடிக்கடி சொல்ற நினைச்சா எனக்கு தப்பே செய்ய தோணலமா. இல்லையே, குஞ்சிலிருந்தே மாம்சம் கொடுத்து வளர்த்தா அது கழுகாயிடும். கழுக பழம் கொடுத்து வளர்த்தா கிளியாயிடும். நல்லதும் கெட்டதும் நாம வாழ்ற முறையும் வளர்ற சூழ்நிலை பொறுத்ததுதான். அம்மா, நான் ஒண்ணு கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே. அப்பா யோகியன்னு சொல்றீங்களே, அப்புறம் ஏமா அவர் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு? அவர் யோகியனா இருக்க போய்த்தா என்ன விட்டுட்டு போறாரு. ஒரு நாள் எனக்கு உடம்புக்கு சரியில்லை. பக்கத்து வீட்டு அம்மா மருந்தேன்னு சொல்லி கண்ணை குடிக்க சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளவு. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே என் பொஞ்சாதியா இப்படி அந்த சின்ன குத்தத்தை கூட அவரால் சேர்த்துக்க முடியும். மனவெறுப்பு சன்னியாசியா போயிட்டாரப்பா. வருத்தப்படாதீங்கம்மா, அப்பா ஒரு நாள் திரும்பி வரத்தான் போறாரு. கட்டாயம் வருவார். பொஞ்சாதி மேல பாசத்துல வராட்டி பிள்ளைய நான் எப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னு பார்க்கவாவது அவர் கண்டிப்பா வருவார். அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கத்தாப்பா நான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நிச்சயம் நான் அப்பா பிள்ளைதான். ஆனா அப்பா ஒண்ணு மட்டும் செஞ்சிருக்க மாட்டார். என்னப்பா? இவ்வளவு நேரம் என்ன தேய்ச்சிட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டார்.
ஏய், சீக்கிரம் வாங்கடா. பார்த்தாதான்டா ஜெயிக்க முடியும். அப்புறம் நான் எப்படி ஜெயிக்கிறது? புறா நான் வாங்கிட்டேன். நான் ரிச்சல் பண்றது நீங்க எப்படி வாழலாம்? புறா டேய் புறா புறா. டேய், உலகத்துல ரெண்டே ரெண்டு இடத்துல தான்டா சமரசமே இருக்கு. ஒண்ணு மயனம், இன்னொன்னு மயக்கம். சொன்னேன். டேய் சில்லையா, ஏன்டா பார்த்து வீங்கிக்கிட்டு இருக்க? ஒண்ணு சூதுல உக்காரு, இல்ல போதையில உக்காரு. எங்க அப்பா பிள்ளை கப்பெல்லாம் போக மாட்டேன். நாங்க என்ன ஆட்டுக்குட்டிங்க பிள்ளையா? எல்லாருமே பிள்ளையதான்டா. ஏண்டா டேய், உண்மையை சொல்லு. உனக்கு இதையெல்லாம் ஆடணும், அதையெல்லாம் அடிக்கணும்னு மனசுக்குள்ளேயே ஒரு கவலை இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா எங்க அப்பா சூடாட மாட்டாரு, குடிக்க மாட்டாரு. அப்படி ஒரு யோகியம் பெத்த புள்ள நான் யோகியமா இருக்கணும்னு என் அம்மா சொல்றாங்க. அப்போ ஏன்டா நம்ம அப்பா யோகியனா இருந்துட்டான்னு மனசுக்குள்ளேயே வருத்தப்படுற இல்ல? ஆமா, பாரே வா பாரே வா 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 வா. எங்க அப்பா முதல்ல ஒரு அயோக்கியனா இருந்திருந்தா இப்படி எட்டி நின்னு வேடிக்கையா பார்த்திருப்பேன். ஒரு முறை சாராயத்தை ஒரே மூச்சில குடிச்சிட்டு சுத்தி வர கஞ்சாவை நான் ஒத்தனே ஊதி தள்ளி சீட்டாட்டன எல்லா ஆட்டமா ஆடி பார்த்திருப்பேன். ஆமா, உங்க அப்பாவுக்கு பிறக்கலடா. அந்த யோக்கியக்கு பிறந்திருந்தா இப்படி ஒரு அயோக்கியத்தனமான ஆசை உனக்கு வந்திருக்காதடா. அம்மா நான் சும்மா சொல்லுமா? சொல்ற நெருப்ப சும்மா அழுதேன்னு சொன்னா எப்படிடா? கண்ணா, பத்திரமா வளர்க்கிற வெள்ளிருப்பின் தான் வளர்க்கிறேன். பாம்பே கசந்த காயா மாறிடாதடா கண்ணா. என்ன முக்காய், எப்படி இருக்கு மாளுக்கு? ஒண்ணும் வயச வலிக்குதுங்கிறா, மருத்துவ வச்சு மாதிரி இல்லைங்கிறா. என்ன செய்யறதுன்னு ஒண்ணு புரியலமா. இந்த மாதிரி பிரசவத்தை எல்லாம் டாக்டர் அம்மா வச்சு பாக்குறதுதான் நல்லது. காட்டு மாட்டே எந்த டாக்டர்மா பிரசவம் பாக்குறா? நாட்டு பொண்ணுங்க அப்படித்தான். நாமதான் முக்கியமானது பேசக்கணும். இப்படி சொல்லிக்காண்டி நாம பல பேரை பறி கொடுத்திருக்கோம். டாக்டர் அம்மாவுக்கு இந்த ஊர்ல எங்க போறது? கவலைப்படாத முக்காய், கூடலூருக்கு என் மகனை அனுப்பி ஒரு நல்ல டாக்டர் அம்மாவும் வீட்டு வர சொல்றேன்.